ஈர்ப்பின் சக்தி. நமது மூளையில் ஒவ்வொரு நிமிடமும் பல ஆயிரம் எண்ணங்கள், கனவுகள், ஆசைகள் தோன்றி மறைந்து கொண்டே உள்ளன. இந்த எண்ணங்களில் பெரும்பாலானவை நிஜமாகின்றன. அது நல்ல எண்ணங்கள் அல்லது எதிர்மறையான எண்ணங்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி. மிக பிரபலமாக பிக் பேங் தியரி, பெரு வெடிப்பு கொள்கை என்று ஒன்றை சொல்வார்கள். இந்த கோட்பாட்டின்படி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு புள்ளியில் இருந்து தொடங்கியது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் ஒரு ஆற்றல் உள்ளது. அது ஒன்று மற்றொன்றை ஈர்க்கிறது. ஒரு மனிதனின் ஈர்ப்பு சக்தி என்பது மூளையில் தோன்றும் எண்ணங்களை பொறுத்தது. நாம் நமது மூளையை வெற்றிடமாக மாற்ற முடியாது. அது ஆழ்ந்த தூக்கம், தியான நிலையை தவிர ஏதோ ஒரு சிந்தனை நம்முள் இருந்து கொண்டே உள்ளது. இந்த சிந்தனைகள், எண்ணங்கள் தான் நம் எதிர்கால வாழ்க்கை. நாம் அதிகப்படியான நேர்மறை சிந்தனைகள், பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டிருக்கும் போது மன உறுதியான நிகழ்காலத்தையும் மகிழ்ச்சியான எதிர்காலத்தையும் அடைவோம். இங்குதான் சிக்கல். நம் மனதில் அதிகப்படியான எதிர்மறை சிந்தனைகள், நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கிறது. உதாரணமாக, நாம் அனைவருமே மிகப்பெரிய செல்வந்தராக வேண்டும் என்ற ஆசையோடு உள்ளோம். ஆனால் எப்பொழுதுமே கடனை திரும்ப செலுத்த வேண்டும் என்ற பயம், நிதி நெருக்கடி, வேலையின் நிரந்தரமற்ற தன்மை, இதை போன்ற கவலைகள் நம் மனதை மூழ்கடித்துள்ளன. இப்போது சொல்லுங்கள், நாம் எதை ஈர்க்கிறோம்? செல்வத்தையா அல்லது நிதி நெருக்கடியையா? உங்களுக்கு முன்னேற வேண்டும் என்ற நோக்கம் இருக்கும். உங்கள் மனம் முழுவதுமே பயம் மற்றும் கவலையால் நிரம்பி உள்ளது. நீங்கள் மீண்டும் மீண்டும் அதே சூழ்நிலையை உங்களை நோக்கி ஈர்க்கிறீர்கள். நமது எண்ணங்கள் அனைத்திற்கும் வேறு வேறு அதிர்வுகள், ஃப்ரீக்வன்சி உள்ளது. உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களின் அதிர்வுகளுக்கு ஒத்த அதிர்வுடைய நபர்களையோ, பொருட்களையோ, சூழ்நிலைகளையோ, ஆரோக்கியத்தையோ நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஈர்ப்பு சக்தியை சரியாக பயன்படுத்த இதை செய்யுங்கள். 1. எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையுடன் இருக்க பழகுங்கள். 2. எதையும் பெரிதாக சிந்தியுங்கள். திங்க் பிக். 3. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெளிவாக முடிவு செய்யுங்கள். 4. உங்கள் ஆசைகள் எதுவானாலும், உயரிய பதவி, நிறைந்த செல்வம், இப்படி எதுவானாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்று முழுமையாக நம்புங்கள். 5. நீங்கள் விரும்பியது எதுவாயினும் அது உங்களுக்கு கிடைத்து விட்டதாக கனவு காணுங்கள். அப்துல் கலாம் ஐயா சொல்லியது போல கனவு காணுங்கள். ஒரு குறும்படம் போல உங்கள் ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் இவற்றை அடைந்ததாக தினமும் நீங்கள் கனவு காணுங்கள். நீங்கள் விரும்பியது கிடைத்து விட்டதாக உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். அஃபர்மேஷன்ஸ். 6. நீங்கள் இதை திரும்ப திரும்ப செய்யும் போது பல சவாலான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மன உறுதியுடன், தன் நம்பிக்கையுடன் அந்த சவால்களை ஏற்று உங்கள் முழு ஆற்றலுடன் அதில் வெற்றி பெறுங்கள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் உங்களுடன் நிச்சயம் இருக்கும். 7. கிடைத்த எல்லாவற்றுக்கும் நன்றி உணர்வுடன் இருங்கள். அது உங்களுக்கு இன்னும் அதிகமாய் தரும். இந்த 7 வழிகளில் ஈர்ப்பின் சக்தியை பயன்படுத்தி நீங்கள் விரும்பியது எதுவாயினும் அதை கண்டிப்பாக அடைய முடியும். கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, ஜிப்ரி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.